100% கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தில் வாழ்கிற மக்கள் இவ்வளவு கூமுட்டைகளாகவும் மனிதாபிமானமற்ற ஒரு கூட்டமாகவும் இருப்பாங்கன்னு இந்த காணொளி தொகுப்புக்கான ஆரண்டியில் இறங்குற முன்னாடி வரைக்கும் சத்தியமாக எனக்கு தெரியாது. இந்த வாரத்துக்கு முதல்ல நான் செய்ய நினச்ச காணொளியே வேறையாக தான் இருந்துச்சு. இந்தியா காட் லேட்டன்ட்ன்ற ஒரு வடக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாள பெண் லூசுத்தனமாக ஏதோ செய்ய நம்ம சங்கி யூடியூபரான பீர் பைசப்ஸ் உங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவள்னு அவள் பதில் சொல்ல, சரி ஓட்டு போடுவியா இல்லையான்னு நம்ம சங்கி யூடியூபர் மறுபடியும் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நான் ஜனநாயக கடமையை செய்ய மாட்டேன்னு ஒரு பதில் சொல்கிறா. அந்த நேரத்தில் நம்ம சங்கி யூடியூபருக்கு பக்கத்தில் இருந்த சர்தார்ஜி வாயிலேருந்து வந்த ஐகானிக் டயலாக் தான் இது. ஆரம்பத்தில் இந்த கிளிக் பைட்டை பார்க்கும்போது அந்த சிங்கு மேலே கோபமாக தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா கனடாவில் இல்லீகலாக குடியேற்றம் செய்கிற இவங்க கேரளாவை பற்றி தப்பாக பேசலாமா? என்னதான் இருந்தாலும் ஒரு தென்னிந்திய மாநிலத்தை இப்படி நக்கலடிக்கிற பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் என் மனசில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதே சமயம் சர்தார்ஜிங்க மேலேயும் எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்குது. இந்தியாவில் தமிழர்களுக்கு அப்புறம் ஓரளவு மனிதாபிமானத்தோடு இருக்கிற ஒரு இனம்னா அது சர்தார்ஜிங்க தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அளவுக்கு சர்தார்ஜிங்க நம்ம மேலே வன்மத்தை கொட்டினது கிடையாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற எண்ணம் என் மனசில் இருந்துச்சு. இல்லீகல் இமிகிரன்ஸாக கனடாவில் சிங்குங்க இருக்கிறத வச்சு ஒரு காணொளி போடலாம்னு அதுக்கான ஆரண்டியில் இறங்கும் போது தான் இந்த ரெண்டு விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு. கேரளாவில் உள்ள ஒரு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்க சேர்ந்த ஒரு பையனை அரை நிர்வாணமாக பெட்டில் படுக்க வச்சு கண்ட இடத்துலையும் அவனை காம்பஸால் குத்தி அவன் அலறதை பார்த்து சுற்றி நின்று ரசிக்கிறாங்க அதே காலேஜில் படிக்கிற ஃபைனல் இயர் பசங்க. அது மட்டும் இல்லாம அந்த காணொலியை இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் உடம்பு பூரா வெள்ளையா எதையோ ஊத்துறாங்க. அந்த பையனோட பிறப்புறுப்புல வெயிட்டா எதையோ வச்சு அந்த 1ஆம் ஆண்டு படிக்கிற பையனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. அந்த கேமரா ரெக்கார்ட்லேயே அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையனை இவ்வளவு வன்புணர்வு செய்கிறாங்கன்னா ஆஃப் த கேமரால அந்த பையனை என்ன பாடுபடுத்திருப்பாங்கன்னு நினைக்கும் போதே பதறுது. இந்த லட்சணத்தில் இவங்க 100% லிட்ரஸினாங்க அப்படின்னு பெருமையும் பீத்துறாங்க. ரெண்டாவது நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் என்னெல்லாம் இந்த ஸ்டேட்டுக்காரங்க கேனக்கு இருக்குத்தனமாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு காணொலி இறுதியில் அந்த ரெண்டாவது நிகழ்வை பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நேரத்தை விரயம் பண்ணாமல் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஆர்கேஆர். வெல்கம் டு அன்ரிவீல்டு டேப்ஸ். இது உங்கள் கிரைம் டைம். இந்த கதையை இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு படுது. அதனால நான் இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா போன வருஷம் இந்த நேரத்தில் தான் மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற ஒரு மலையாள படம் தமிழில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்டு இருந்துச்சு. நம்ம ஊரில் உள்ள சோ கால்டு திரைப்பட விமர்சகர்களும் இந்த மஞ்சுமல் பாய்ஸை ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த படம் 100 கோடிக்கு மேலேயும் வசூல் செஞ்சுது. ஊரே இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒருத்தர் மட்டும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை கழுவி ஊத்துறாரு. அவரு தான் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள். அவர் எழுதின விமர்சன கட்டுரைக்கு தலைப்பிலே அவரோட கோவத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சுது. மஞ்சுமல் பாய்ஸ் குடிப்பொறுக்கிகளின் கூத்தாட்டம்னு அந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறாரு. இதனால மலையாள இண்டஸ்ட்ரி கொந்தளி படைஞ்சதோ இல்லையோ, தமிழ் திரைப்பட விமர்சகர்கள் வரிசைக்கா இவரோட இந்த கட்டுரையை எதிர்த்து எழுதியும் ஜெயமோகன் அவர்களுக்கு எதிராக வீடியோ போடவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி என்னதான் எழுதியிருக்காருன்னு அந்த கட்டுரையை முழுசாக வாசிக்கிறப்ப தான் எனக்கு பல விஷயம் புரிஞ்சுது. தென்னகத்து சுற்றுலாவுக்கு வர பல கேரளா இளைஞர்கள் குடிச்சிட்டு கும்மாளம் அடித்து அந்த பாட்டில் எல்லாத்தையும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயே போட்டுடுறதாகவும் அதனால் வருஷத்துக்கு 20 யானைங்க காலில் குத்துப்பட்டு சாகிறதாகவும் கட்டுரையில் வெளிப்படுத்தியிருக்காரு. அதை தொடர்ந்து கேரளா சினிமா முழுக்க குடி விபச்சாரம் இது எல்லாத்தையும் நார்மலைஸ் செய்கிற வேலையை தொடர்ச்சியாக செய்துடணும் அந்த கட்டுரையில் குறிப்பிடுறாரு.
மலையாளத்தான் குடிக்கிறான், இல்லை குட்டிங்களோட கூத்தடிச்சு எய்ட்ஸ் வந்து சாவுறான், அது நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு சுற்றுலா தலங்களை பாதிக்கிற வகையில் இந்த கேரளா இளைஞர்கள் செயல்படுறாங்களா? இவங்க உடச்சி போடுற மது பாட்டில்களால் நம்ம வனப்பகுதியில் வாழ்கிற யானைகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படுதான்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க தோணுச்சு. அதே கட்டுரையில் இன்னொரு விஷயம் என் கண்ணை உறுத்துனுச்சு. அந்த முக்கியமான வரியில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா, இது மாதிரி கேரளா இளைஞர்களால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படும் யானைகளை பற்றி தான் நான் யானை டாக்டர்ன்ற என்னோட சிறுகதையை நான் மொத்தமாக எழுதியிருந்தேன்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாகவே நான் அவரோட யானை டாக்டர்ன்ற சிறுகதையை படித்தேன். மொத்தம் அது 3 பகுதிகளை கொண்டது. கதையினுடைய முதற் பகுதியில் வனப்பகுதியில் யானையோட சடலத்தை டாக்டர் கே பரிசோதனை செய்வார். அதில் அந்த யானையோட காலில் குத்தப்பட்டு இருந்த பீர் பாட்டில்னால கால் முழுக்க சீல் பிடிச்சி புழுக்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற காட்சியை படிக்கிறப்பயே நெஞ்சமெல்லாம் ரொம்ப கனமாக இருக்கும். 3% யானைகள் காட்டில் மனுஷங்களால தான் சாவுறதுன்ற வசனம் உண்மையிலே குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இறுதியாக அந்த குட்டி யானைக்கு டாக்டர் கே வைத்தியம் பார்த்துட்டு வீடு திரும்புகிறப்போ மொத்த யானைகளும் சுற்றி நின்று துதிக்கையால் ஒலி எழுப்புற அந்த காட்சியை படிக்கிறப்போ கண்ணெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. நம்ம காடுகளை அசுத்தப்படுத்துறதும் நம்ம காடில் வாழ்கிற யானைகள் சாகிறதுக்கும் இந்த மலையாளத்தானுங்க தான் காரணமா? அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க நம்ம காட்டில் வாழ்கிற யானைகளுக்கு மட்டும் ஆபத்தாக விளங்கலை, அவங்க காட்டில் வாழ்கிற யானைகளுக்குமே மலையாளத்தானுங்க பெரிய ஆபத்தாக தான் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். 2020 கொரோனா காலகட்டத்தில் கேரளாவில் பாலக்காடு பகுதியில் உள்ள அட்டப்பாடியில் நடந்த கோரம் தான் இது. அந்த ஊரில் வாழ்கிற சில பேர் அன்னாசி பழத்தில் வெடிமருந்து நிரப்பி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு யானைக்கு கொடுத்துருக்காங்க. விவரம் தெரியாத அந்த யானையும் பசியில் அந்த அன்னாசி பழத்தை கடிக்க பழம் வெடிச்சு யானையினோட தாடை நொறுங்கி ரொம்பவும் ரணவேதனைக்கு உள்ளாகி இருக்கு. இதை பார்த்து ரசித்த அந்த சைக்கோபாத் கூட்டம் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. வெடி வெடிச்சு வாய்த்தாட பேர்க்கப்பட்டு வேதனையில் 2 நாட்கள் அந்த யானை உதவி கேட்டு பிளிரிக்கிட்டு அந்த வனப்பகுதியில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பாவம் அந்த யானைக்கு மிஞ்சினது வேதனை மட்டும்தான். இறுதியாக அந்த யானை மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியூர் ஆறில் அநியாயமாக அதோட உயிரை விட்டுச்சு. அப்போ அந்த யானை வயிற்றுல 3 மாத குழந்தைய சுமந்துக்கிட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 2 நாள் உயிருக்கு போராடிட்டு ஒரு யானை அலறிட்டு கிடந்திருக்கு. யானையினுடைய பிளிரல் ஓசைன்றது ரொம்பவே சத்தமாக தான் இருக்கும். அதுவும் வழியில் இருக்கிற யானையினுடைய பிளிரல் சத்தம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை கேட்கும் போதே ஈரக்கொலையெல்லாம் நடுங்கும். ஆனால் வந்து பார்க்க ஒரு ஆள் கூட இல்லைங்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியாக இந்த சம்பவம் நடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் மலையாள திரைப்பட இயக்குனரான லிஜு ஜோசப் இயக்கத்தில் ஜல்லிக்கட்டுன்ற ஒரு கொலைவெறி திரைப்படம் மலையாளத்தில் வெளிவந்துச்சு. அந்த நிலத்தில் வாழ்கிற மக்களினுடைய மனநிலையை இந்த ஒரு திரைப்படம் மூலியமாகவே நாம் அறியலாம். கசாப்பு கடையிலேருந்து தப்பிச்சு போன ஒரு எருமையை கொலைவெறி பிடிச்சி அந்த கூட்டம் எப்படி துரத்தி பிடிக்குதுன்றது தான் அந்த படத்தினுடைய மொத்த கதையே. இந்த கொலைவெறி காவியத்தை ஏதோ பென்ஹர் ரேஞ்சுக்கு கொண்டாடுவாங்க தமிழ் சினிமா ரிவ்யூவர்ஸ். இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று கேட்க தோணுது. ஏண்டா கூமுட்டைங்களா, 2023 அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் என்னமோ வன்முறையை ஊக்குவிக்குது, ஹீரோ ரொம்ப மிசாஜினிஸ்டிக்காக இருக்காரு, அந்த படத்தினுடைய வில்லெல்லாம் ஒரு மனுஷனா, அப்படியெல்லாம் விமர்சனம் செஞ்ச நீங்கள் இந்த படத்தை ஏதோ அமரகாவியம் மாதிரி புகழ்ந்து வச்சுருக்கீங்க. இந்த நேரத்தில் மக்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். இந்த ஜல்லிக்கட்டு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமல் படத்தில் வர பாபி டியோல் எவ்வளவோ பரவாயில்லன்னு உங்களுக்கே தோணும். இந்த லட்சணத்தில் இந்த படத்தை ஆஸ்கருக்கெல்லாம் தேர்வு பண்ணாங்க. ஆஸ்கர்கள்ட்ட நம்ம கேட்க நினைக்கிறதெல்லாம் ஒன்று தான். இந்த படத்தை மற்ற நாட்டுக்காரங்களாம் பார்த்தா நம்மளை பற்றியும் இந்தியாவை பற்றியும் என்ன நினைப்பாங்க? இப்போ சில பேர் வருவாங்க, இல்லை ப்ரோ மனுஷங்கள்கிட்ட இருக்கிற காட்டு மிராண்டித்தனத்தை தான் இந்த படத்தில் காட்டுறாங்க, இன்னமும் மனுஷங்களுக்குள்ள காட்டு மிராண்டித்தனம் இருக்கத்தானே செய்யுது, அதைத்தான் இந்த படம் உணர்த்துது அப்படின்னு சிலர் உருட்டுவாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் ஒன்று தான். ஹோட்டலில் சோறு திருடின ஒரு மலைவாழ் இளைஞனை ஊரே சேர்ந்து கட்டி வச்சு அடித்து கொலை செஞ்ச இவங்களும் மற்றவங்களும் ஒன்றா? ஆழ்துளாய் கிணத்துல விழுந்த ஒரு பையனுக்காக ஊரே சேர்ந்து கண்ணீர் விட்ட கதையெல்லாம் இங்கே இருக்குது. ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கணும்னு மெரினாவில் மக்கள் கூட்டமாக அமைதியாக போராடி வெற்றி பெற்றாங்க. காட்டுமிராண்டி சமூகம் இப்படி தான் இருக்குமா? இந்த லட்சணத்தில் இந்த கொலைவெறி சம்பவத்துக்கு ஜல்லிக்கட்டுன்னு வேற தலைப்பு.
இதிலிருந்தே தெரியுதுடா உங்க வன்மம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நார்மலைஸ் செய்யற விதத்துல தான் இவங்க படம் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆவேசமும் மஞ்சுமல் பாய்ஸும் முழுக்க முழுக்க குடிய நார்மலைஸ் செய்யற விதத்துல தான் இருக்கு. காதல் த கோர் ஒரு முழுநீள எல்ஜிபிடிக்கு ப்ரொபகேண்டா. வாழன்ற ஒரு கர்மாந்திர பிடிச்ச திரைப்படம். அதுல குடி, கூத்து, கஞ்சா, பவுடர்லாம் படிக்கிற பசங்க பயன்படுத்துறத நார்மல் தான் சொல்லி ஒரு உருட்டிருப்பாங்க. இவ்வளவு ஏன், இந்த ஜல்லிக்கட்டு படத்துல ஒரு வசனம் வரும், உலகத்திலே ரொம்ப ருசியான கறி மனுஷ கறின்னு கேனிபலிசத்தை ப்ரமோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேனிபலிசம் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம முன்னாடி